கைஸ் இப்போதைக்கு நம்ம எவ்வளோ ஓட்டியிருக்கோம் 3 நாள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆப்போசிட் டிரைவர் வந்துட்டு இருக்காரு, டைம் ஆயிடுச்சு. ஸோ வண்டியை கழுவி தொடச்சி வச்சா அப்படின்னா தான் அவங்க வந்து லைக் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் அந்த ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ முடிச்சுட்டு நம்ம லைக் பின்னாடி கூட உட்காந்து ஃப்ரீயாக பேசுவோம், ஓகேங்களா? ஸோ லைக் முடிச்சுட்டு எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு அப்போ நம்ம ஃப்ரீயாக உட்காந்து பேசலாங்க. எப்படி என்ன எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ போயிருக்கு எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஹாய் நண்பர்களே, ஸோ ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம லைக் 2 நாள் கண்டினியூஸாக ஓட்டியிருக்கோம். ஸோ அந்த 2 நாளுக்கு வந்து நம்ம ஓட்டுறதுக்கு வந்து நமக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம், எவ்வளோக்கு நம்ம சிஎன்ஜி அடிச்சிருக்கோம், அண்ட் தென் நமக்கு சேலரி போக பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எவ்வளோக்கு ஓட்டியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4857 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ 4857 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா லைக் 18 டிசம்பர் டு 20 டிசம்பர். ஸோ 2 நாள் கண்டினியூஸாக ஓட்டியிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 4857 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். ஸோ இதில் சிஎன்ஜி எவ்வளோ போட்டிருக்கோம், அண்ட் தென் நமக்கு சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம 2 நாள் கண்டினியூஸாக ஓட்டியிருக்கோம். அதில் எவ்வளோ ஓட்டியிருக்கோம் அப்படின்னா டிசம்பர் 18 டு டிசம்பர் 20, ஓகேங்களா? மதியத்துலேருந்து மதியம் வரைக்கும் ஓட்டியிருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 45 ஹவர்ஸ் லாகின் வச்சிருக்கோம். ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 4857 ரூபாய் தான் வந்திருக்கு. ஸோ ரொம்ப கம்மியாக வந்திருக்குங்க. ஸோ 2 நாளைக்கு இது வரும் அப்படிங்கிறது ரொம்பவே டவுட் தான். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 4857 ரூபா வர வேண்டிய நிலைமையில இருந்துச்சுங்க. பட் அட்லீஸ்ட் ஒரு 3000 ரூபா 2500 ரூபாய்க்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வரணும். பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4857 ரூபா தான் வந்திருக்குங்க. ஸோ மினிமம் ஒரு 5000க்கு மேலே வந்திருக்கணும். பட் ஆனால் இங்கே 4800 தான் வந்திருக்குங்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஸோ 4857 ரூபாய்க்கு நம்ம 30% வந்து டிரைவர் சேலரி ப்ளஸ் சிஎன்ஜி அமௌண்ட்லாம் போக நமக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கரெக்டாக வந்து 4857 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். இன்ட்டு 0.30 போட்டோம் அப்படின்னா 30%. ஸோ 2 நாள் நம்ம ஓட்டுறது சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 1457 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். ஸோ அண்ட் தென் வந்து நம்ம சிஎன்ஜி எவ்வளோக்கு அடிச்சிருக்கோம் அப்படின்னா லைக் 2 டைம்ஸ் அடிச்சிருந்தோம். ஸோ லைக் நம்ம வண்டி நம்ம கையில் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி ஃபுல் பண்ணி கொடுத்தாங்க. லைக் ஒரு நாள் ஓட்டிட்டு ஒரு பில் அடித்தோம் 414 ரூபாய்க்கு. அண்ட் தென் இன்னொரு பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக லைக் 2 நாள் ஓட்டி முடிச்சுட்டு லைக் வண்டியை நம்ம இன்னொருத்தருக்கு கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎன்ஜி போட்டிருந்தோம். மொத்தம் 4857 ரூபாய்க்கு நம்ம ஓட்டியிருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30% சேலரி போட்டோம் அப்படின்னா லைக் 1457 ரூபாய் வருதுங்க. ஸோ 4857 மைனஸ் 1457 போச்சு அப்படின்னா லைக் 3400 ரூபா வந்து பேலன்ஸ் 3400 ரூபா இருக்குது. ஸோ அந்த 3400 ரூபாயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎன்ஜி வந்து 932 ரூபாய்க்கு நம்ம போட்டிருக்கோம். அண்ட் தென் ஓனருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2468 ரூபா வந்து ஓனருக்கு ப்ராஃபிட்டுங்க. ஸோ டிரைவர் சேலரி சிஎன்ஜி எல்லாமே போக ஓனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2468 ரூபா வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ வண்டி நம்மகிட்ட வரும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி கொடுக்கும்போது அதே கண்டிஷனில் நம்ம ஃபியூயல் கண்டிஷன் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4857 ரூபாய்க்கு நம்ம ஓட்டியிருந்தோம். அதில் சேலரி வந்து டிரைவர் நமக்கான சேலரி 30%. ஸோ அதுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4857 ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா 1457 ரூபா நமக்கு வந்து சேலரி, ஓகேங்களா? அண்ட் தென் வந்து பேலன்ஸ் 3400 ரூபாய் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎன்ஜி எவ்வளோக்கு போட்டிருந்தோம் 936 ரூபாய்க்கு போட்டிருந்தோம். ஸோ 936 சிஎன்ஜி போக நம்ம பேலன்ஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2464 ரூபாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டில் இருக்குது, ஓகேங்களா? ஓனருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2464 ரூபா 2 நாளையில், ஓகேங்களா? ஸோ அதனால் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வந்து ஓனருக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ஒரு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 30,000 ப்ராஃபிட், மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 60,000-70,000 வரைக்கும் வந்து ப்ராஃபிட் ஓனர்ஸ் கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் இப்போ நான் ஓட்டிருக்க இந்த 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டல் தான், ஓகேங்களா? ஸோ 2 hours 3 hours வெயிட் பண்ணி தான் நம்ம அடுத்த ஆர்டர் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி எப்போவுமே இருந்தது இல்லைங்க. ஸோ இந்த 1.5 மாதத்தில் வந்து இந்த மாதிரி எப்போவுமே இருந்ததில்லை. பட் இந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 நாள் வந்து ரொம்பவே வேர்ஸ்ட்டு தான் நான் சொல்வேன். எல்லாருக்குமே லைக் பக்கத்தில் ரெட் டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கு எல்லாத்துக்கிட்டையும் நான் கேட்டிருக்கேன். ஸோ அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதான் சொல்லியிருந்தாங்க, எல்லாத்துக்குமே டல்லாக தான் இருந்திருக்குங்க. எல்லாத்துக்குமே அந்த நாள் வந்து அவ்வளோதான் ஓடி இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ரெட் டாக்ஸி உங்களுக்கு மட்டும் தனியாக இவ்வளோ ஆர்டர்ஸ் கொடுக்கணும், இல்லை இவங்களுக்கு இவ்வளோ ஆர்டர்ஸ் அதிகமாக கொடுக்கணும், இல்லை இவங்களுக்கு ஆர்டர் கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க. எல்லாருக்குமே ஈக்குவலாக தான் பார்ப்பாங்க, ஓகேங்களா? அமௌண்ட் வந்து ஈக்குவலாக தான் வரும். லைக் நீங்கள் ஒரு நாளைக்கு 3000 ரூபாய்க்கு ஓட்டிருக்கு அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற வண்டி 3000, 3500 இல்லை 2500 அந்த ரேஞ்சில் தான் ஓடி இருக்கும். அந்த லைக் அந்த வேல்யூக்குள்ளே தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ எல்லா வண்டிக்கும் ஈக்குவலாக தான் கொடுப்பாங்க. ஆர்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் பக்கத்தில் இருக்கீங்களோ பக்கத்தில் இருக்கக்கூடிய பிக்கப்ஸ் தான் வந்து உங்களுக்கு அசைன் ஆகும். அந்த நிறையா பேசியிருக்கோம், இன்னும் நிறையா வந்து பேச வேண்டியது இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ தட் என்ன டவுட்ஸாக இருந்தாலும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்குது. நிறையா அப்கமிங் வீடியோஸ் நிறையா வரப்போகுது. நம்ம சேனல்லேருந்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு
யூஸ்ஃபுல்லாக இருக்குது, லைக் நான் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் தென் உங்களை மாதிரியே நிறைய பேர் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பார்க்கணும், லைக் இந்த வீடியோஸில் நிறைய இன்புட்ஸ் இருக்குது. ஸோ அந்த வீடியோஸ் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா லைக் கமெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹைப் ஆப்ஷன் யூஸ் பண்ணி வீடியோக்கு ஹைப் பாயிண்ட்ஸ் கொடுங்க. ஸோ தட் வீடியோக்கு நீங்கள் ஹைப் கொடுக்கும்போது லைக் இன்னும் நிறைய ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரீச் ஆகும். இப்போ ஒருத்தங்க ரெட் டேக்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, இல்லை ஆல்ரெடி ஓட்டிட்டு இருக்கிறவங்க எப்படி ஓட்டணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, இல்லை எப்படி கால்குலேட் பண்ணணும், என்ன விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ தட் நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ ஓகே நண்பர்களே, ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிஸ் யாராவது லைக் ரெண்டல் கார்ஸ் ஓட்டணும்னு நினைக்கிறாங்களோ, இல்லை ரெட் டாக்ஸியில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. லைக் நம்ம 2 days வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் எடுத்துருந்தோம். ஸோ அதனால் வீடியோஸ் ரொம்ப லாங்காக இருக்கும். ஸோ தட் நான் வீடியோஸ் வந்து பார்ட் பை பார்ட்டாக தான் அப்லோட் பண்ணியிருப்பேன். பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ தட் நீங்கள் பார்ட் 1 பார்ட் 2 லைக் அந்த மாதிரி 1 by 1 வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி விடுங்க. லைக் ஸோ தட் அவங்க வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி என்ன ப்ரொசீஜர் எப்படி ஓட்டணும், லைக் நான் கிளியராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோனில் வந்து ஆப்லேருந்து எப்படி ரெட் டாக்ஸி எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், லைக் என்ன லாகின் பண்ணுறதுலேருந்து லாக் அவுட் பண்ணுற வரைக்கும் ஈஸியாக நம்ம வந்து 1 by 1 உங்களை சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சேனல் எல்லாமே இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யார் ரெட் டாக்ஸியில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. பப்ளிக்கில் பேசிகிட்டு இருக்கும்போது சடனாக நம்மளை பார்க்கும்போது ஒரு வைப்பு வரும் பாருங்க, வைப்பில்லை பயம், ஓகேங்களா, ஒரு பக்குன்னு ஆகும். ஸோ அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் நண்பன் உங்கள் பக்கத்து வீட்டு போய் நினச்சி நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய நம்ம வீடியோஸ் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய நம்ம பேச போகிறோம், ஓகேங்களா. நம்மளோட ஒவ்வொரு வீடியோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கருத்துள்ளதாக இருக்கும். அண்ட் தென் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக தான் இருக்கும். இதில் எந்த ஒரு பொய்யான விஷயங்கள் எதுவுமே கிடையாது, அப்படியே ஓப்பனாக பேசியிருக்கோம். லைக் இன்னும் உங்களுக்கு இன்னும் இன்டெப்த்தாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் நம்ம இதுக்கு முன்னாடி ஓட்டியிருந்த ஏர்னிங்ஸ் கூட இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஹையஸ்ட் ஏர்னிங்ஸ் ஓட்டுறது கூட இருக்குது. ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது ஆர்டர் வருது பாருங்கள். ஓகே, ஸோ நான் ஆர்டர் கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ நான் பேசுவேங்க, ஓகே, லைக் இப்போ நான் வரேன், ஓகேங்களா, பேசலாம், ஓகேங்களா. ஸோ ஆர்டர் முடிச்சுட்டு நான் பேசுகிறேங்க, ஓகேங்களா. ஸோ கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் நம்ம டோட்டலாக 2 நாள் ஓட்டிருந்தோம். ஸோ எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் எல்லா விஷயமும் பார்த்துருப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது, ஓகேங்களா. ஸோ மினிமம் எவ்வளோ ஏர்னிங்ஸோ அதுதான் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் லைக் ப்ராஃபிட்டும் அவ்வளோதான் காட்டியிருப்போம். பிகாஸ் லைக் ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டல்லாக தான் இருந்துச்சு எல்லாருக்குமே. லைக் ரெட் டாக்ஸி ஓட்டுற எல்லாருக்குமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நான் கேட்ட வரைக்கும், ஓகேங்களா, ஒரு 10 பேர் கிட்ட விசாரிச்சாலும் ஸோ அவங்க எல்லாருமே சொன்ன பதில் இதுதான். ஸோ டல்லாக இருக்குது அதுதான் சொன்னாங்க. ஸோ தட் எல்லாருக்குமே ஈக்குவலாக கொடுத்துருப்பாங்க ஆர்டர்ஸ், ஓகேங்களா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிஸ் யாராக இருந்தாலும் லைக் ரெட் டாக்ஸி ஜாயின் பண்ணணும், இல்லை என்ன ப்ரொசீஜர் எப்படி ஓட்டணும் தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் லைக் பார்ட் பை பார்ட்டாக 1 by 1 இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் லைக் லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் லைக் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் லைக் நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா லைக் சேனல் லோகோ கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா லைக் சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் 1 by 1 இருக்கும். நீங்கள் 1 by 1 பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ டீப்பாக இன்டெப்த்தாக வந்து ரெட் டாக்ஸி பற்றி யாரும் பேசினதா நான் இது வரைக்கும் யூடியூப்லேயே பார்த்தது இல்லைங்க. ஸோ தட் லைக் ஒவ்வொரு வீடியோஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் பர்ஃபெக்டாக நம்ம என்னென்ன இருக்கோ அதை அப்படியே பேசியிருக்கோம். பொய்யான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. லைவாக லைக் ஆர்டர்ஸ் ஆர்டர் வருதுன்னு சொல்லுவேன். லைக் ஆர்டர்ஸ் முடிச்சோம்னா இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்குன்னு சொல்லுவேன். வித் ப்ரூஃபோட நான் எல்லா வீடியோ ப்ரூஃபோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் ஒவ்வொரு வீடியோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்கும். நீங்கள் வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. இல்லை ஒவ்வொரு டவுட்ஸுக்கும் நான் ஆன்சர் பண்ணுவேன். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ரெட் டாக்ஸி ஓட்டணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் தென் வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோ. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த விஷயம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, லைக் எந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் தென் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ரெட் டாக்ஸி யாரும் ஓட்டணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் தென் லைக் ரெட் டாக்ஸி எப்படி ஜாயின் பண்ணணும், லைக் என்ன ஆப் இருக்குது, ஸோ ஆப் எப்படி லாகின் பண்ணணும், ஆர்டர்ஸ் எப்படி வரும், ஆர்டர்ஸ் வந்தால் லைக் எதை கிளிக் பண்ணணும், ஸோ ஆர்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னா எதை கிளிக் பண்ணணும், கஸ்டமர் லொகேஷன் எப்படி ரீச் பண்ணணும், மேப் எப்படி போடணும், எல்லா விஷயமும் நம்ம பேசியிருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராக இருந்தாலும் சரி ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோக்கு வந்து வியூஸ் கொண்டு வர பார்க்கலாங்க, ஓகேங்களா. ஸோ நானும் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி விடுறேன், நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃபர்ட் இருக்குது. ஸோ அது வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு பார்க்குறேன், அவ்வளோதான், ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக 3 daysக்கு நம்ம ஓட்டியிருந்தோம். அதாவது மதியம் எடுத்தோம் அப்படின்னா லைக் 2 days முடிச்சு அடுத்த நாள் மதியம் வரைக்கும், அதாவது கண்டினியூஸாக 3 days, ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு மதியம் அப்படின்னா நாளைக்கு மதியம், நாளானிக்கு மதியம், அதுக்கு அடுத்த நாள் மதியம், ஓகேங்களா. ஸோ கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா லைக் 3 hours ஓட்டியிருந்தோம். 48, 58, 68, 72 மணி நேரமா.
ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக 3 நாள் ஓட்டியிருந்தோம். அதாவது 72 மணி நேரம் நம்ம லாகின் வச்சு நம்ம லைக் ரெட் டாக்ஸியில் ஓட்டியிருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 12,000 கிட்ட நான் ஏர்ன் பண்ணியிருந்தேன். அதில் சிஎன்ஜிலாம் போக லைக் ரொம்பவே ப்ராஃபிட்டும் கிடச்சிது. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 3,400 கிட்ட கிடச்சிதுங்க. அதாவது 3 நாள் ஓட்டி 3,400 கிட்ட சேலரி கிடச்சிது. ஸோ அந்த ஏர்னிங்ஸ் பற்றி என்ன லைக் ஸோ அப்போ ஸோ அந்த லைக் ஸோ அன்னைக்கு ஓட்டின 3 நாள் பற்றி நம்ம என்ன எது ஸோ லாஸ்ட் வீக் ஒரு 3 நாள் ஓட்டியிருந்தோம் இல்லைங்க. ஸோ அந்த ஏர்னிங்ஸ் எப்படி எவ்வளோ சிஎன்ஜி போட்டோம் எவ்வளோ ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பேசுவோம். அதாவது இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்கில் நம்ம ஓட்டியிருந்தோம் ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் வீக் ஓட்டும் போது கண்டினியூஸாக ஒரு 3 நாள் ஓட்டியிருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஓவரால் ஏர்னிங்ஸ் வந்து லைக் அந்த 3 நாள் மட்டும் 12,000 நம்ம ஓட்டியிருந்தோம். அதில் வந்து நமக்கு சேலரி மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3,000 ரூபாய்க்கு மேலே வந்துச்சுங்க. ஸோ அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுவோம் ஓகேங்களா. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லென்த்தாக போயிட்டு இருக்கு. ஸோ டோட்டலாக 2 நாள் கண்டினியூஸாக எடுத்திருந்தோம். ஸோ இதுக்கு மேலேயும் இந்த வீடியோ லென்த்தாக போக வேண்டாம். ஸோ தட் அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோ, அதாவது இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோவில் நம்ம பேசுவோம் ஓகேங்களா. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நம்ம சேனலில் அந்த வீடியோ அப்லோட் பண்ணதையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம போடுற அடுத்த வீடியோ, அதாவது நம்ம பேசக்கூடிய அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நீங்கள் ஈஸியாக கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் தான் போட்டுட்ருக்கோம். இன்னும் போட்டுட்டு தான் இருப்போம், இனிமேலும் போட தான் போகிறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த வீடியோவும் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ என்ன யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ என்ன டவுட்ஸ் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, பேசுவோம். அண்ட் தென் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வியூஸ் கொண்டு வர பார்க்கலாம். ஸோ அப்படியே ஹைப் கொடுத்துருங்க ஓகேங்களா. ஸோ கமெண்ட் செக்ஷன் பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஹைப் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஹைப் கொடுத்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து ரீச் கொண்டு போகலாம். பிகாஸ் நம்ம எஃபர்ட் போட்டிருக்கோம், அந்த எஃபர்ட்டுக்கு உண்டான வியூஸ் வராட்டியும் பரவாயில்ல, அந்த எஃபர்ட் வேஸ்ட்டாக போகக்கூடாது சரிங்களா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in another interesting and trustworthy and good video. Thank you, thanks for watching. Bye, see you soon.